வணக்கம். தாய் வீடு ஜூன் மாதம் 2026. கிரேக்க மொழியியலும் தொல்காப்பியமும். எழுதி வாசிப்பவர் நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு. மொழியியல் வளர்ச்சிக்கு ஐரோப்பியர் அரேபியர்களை தொடர்ந்து இந்திய அறிஞர்களின் பங்களிப்பு மிக பெரிதாக பார்க்கப்படுகிறது. இந்த வரிசையில் யாஸ்கர், பாணினி, பதஞ்சலி போன்ற வடநாட்டு அறிஞர்களும், தொல்காப்பியர், புத்தமித்திரனர், பவனந்தி முதலான தென்னாட்டு அறிஞர்களும் முக்கிய இடத்தை பெறுகின்றனர். வடநாட்டு இலக்கணங்கள் பெரும்பாலும் சொற்களை பற்றியும் தேவையான அளவிற்கு ஒலியியல் பற்றிய செய்திகளையும் கூறுகின்ற அதே நேரம் திராவிட மொழியான தமிழ் மொழியை சார்ந்த இலக்கண ஆய்வுகளின் நோக்கங்களோ முற்றிலும் மாறுபட்டு காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த வரிசையில் மொழியில் காணப்படும் எழுத்து, சொல், அதன் பிறப்பு, அவை தனித்து நிற்கும் போதும் பிற எழுத்துக்களோடு கூட்டு சேரும் போதும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை முக்கியத்துவம் கொடுத்து காட்டப்பட்டதை தமிழ் இலக்கண நூல்களில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இத்துடன் தமிழ் இலக்கணத்தின் சிறப்பாக கூறப்படும் பொருள் இலக்கண கூறுகளும் அமைந்துள்ளது. மனித வாழ்வியல் கூறுகளை இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த சிறப்புத்தன்மைகளை விளக்கும் பாங்கு தொல்காப்பியரை ஒரு தலை சிறந்த இலக்கண ஆசிரியராக மட்டுமல்லாது ஒரு சிறந்த மானிடவியல் அறிஞராகவும் காட்டுகிறது. ஆகவே இந்திய வடநாட்டு இலக்கண அறிஞர்களும் தென்னாட்டு இலக்கண அறிஞர்களும் மொழியியல் வளர்ச்சிக்கு தமது இலக்கண நூல்கள் மூலம் பெரும் பங்காற்றி உள்ளமை தெளிவாக புலப்படுகிறது. ஐரோப்பிய அறிஞர்களின் மொழியியல் ஆய்வும் இலக்கண ஆய்வும் சொற்பிறப்பும் அதன் பொருள் வெளிப்படுமாறு அமைய வடநாட்டினரும் அரேபியரும் மொழியை சமய நூலோடு தொடர்புபடுத்தி அதன் சிறப்பினை காட்டி நிற்க தமிழ் இலக்கண நூல்கள் இதற்கு சற்று மாறாக அமைந்திருப்பதை காணலாம். இந்திய மண் இன்று மட்டுமல்லாது அன்று தொட்டே மொழியியல் ஆய்விற்கான மிகச்சிறந்த களமாக விளங்கி வந்துள்ளது. மேலை நாட்டு மொழியியலாளர்கள் மொழி அமைப்பை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் வர்ணனை மொழியியல் கோட்பாடுகளை தெளிவுபடுத்தியவர்கள் இந்திய மொழியியலாளர்களே ஆவார்கள். 19ஆம் நூற்றாண்டு வரையான மேல்நாட்டு வர்ணனை மொழிமுறை இந்திய இலக்கண கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே வளர்ச்சி பெற்றது எனலாம். இந்திய மொழியியல் கோட்பாடுகள் மேலை நாட்டு அணுகுமுறைகளில் இருந்து சற்று வேறுபட்டு காணப்பட்டன. மொழியின் எதிர்கால தேவைகளையும் மாற்றங்களையும் மனதிற்கொண்டே இந்திய இலக்கண ஆசிரியர்கள் தங்கள் கோட்பாடுகளை உருவாக்கினர். இதன் காரணமாகவே கிரேக்க மற்றும் ரோமானிய மொழி அறிஞர்கள் இந்திய இலக்கண கோட்பாடுகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். பொதுவாக மொழிகள் வேதத்திலிருந்து தோன்றியதென்றும் மொழி ஒலிப்பும் இலக்கணமும் வேதத்தை அடியொற்றியே எண்ணப்பட்டது. வேதத்தை பிழையின்றி படிப்பதற்கும் மந்திரங்களை பிழையின்றி ஒலிப்பதற்கும் இலக்கணம் தேவைப்பட்டது. மந்திரங்களை ஒலிக்கும் போது சிறிது மாறினாலும் பொருள் மாறிவிடும் என்பதால் ஒலியியல் இலக்கணமும் சொற்பிறப்பியலும் தொடர் இலக்கணங்களும் செய்யுள் இலக்கணங்களும் பழங்காலம் தொட்டே பேணப்பட்டு வந்தது. இத்தகைய நிலை கிரேக்க ரோமானிய மொழியியலில் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வடமொழி மரபு. இந்திய மொழியியல் வரலாற்றில் வடமொழி மரபு என்பது வெறும் ஒரு மொழிக்கான இலக்கணம் மட்டுமல்லாது மிக முக்கியமானதொரு இடத்தை பெற்று திகழ்கிறது. ஏனெனில் அது மொழியை ஒரு அறிவியலாக அணுகி உலகின் முதல் மற்றும் மிகச்சிறந்த முயற்சியாகும்.
உலகிலேயே மொழி பகுப்பாய்வு மற்றும் இலக்கண கட்டமைப்பில் மிகவும் செம்மையான அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை வடமொழி அறிஞர்கள் கையாண்டுள்ளனர். இந்த இந்திய மொழியியல் மரபின் உச்சக்கட்டமாக விளங்குவது பாணினி என்பவரால் இயற்றப்பட்ட அஷ்டத்தாயி என்னும் இலக்கண நூலாகும். 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய அறிஞர்கள் வடமொழி இலக்கணத்தை கற்றபோதுதான் மொழிகளுக்கு இடையே உள்ள உறவை கண்டறிந்தனர். இது ஒப்பியல் மொழியியல் பிறக்க வழிவகுத்தது. கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே மொழி பற்றியும் மொழி இலக்கணம் பற்றியும் மொழியியல் உள்ளீட்டோடு உணர்ந்து கூறியவர்கள் இந்திய மொழியியல் அறிஞர் குழுவினர்தான். நேரடியாக மொழியின் அமைப்பை பற்றியும் இலக்கணத்தை பற்றியும் கூறும் பாங்கு இந்திய மொழியியல் வரலாற்றில்தான் முதலில் காண முடிகிறது. கிரேக்க ரோமானிய மொழியியல் வரலாற்றுக்கெல்லாம் மெய் விளக்கமும் மொழியும் கலந்து மொழியியல் கோட்பாடுகள் தான் நிலவின. மொழி ஆராய்ச்சியில் பண்டைய கிரேக்கமும் இந்திய நாடும் முதன்மை பெற்று நின்றன. இந்த இரு நாடுகளிலும் இலக்கண ஆராய்ச்சியும் மொழியை மெய்விளக்க அடிப்படையில் நோக்கும் ஆராய்ச்சியும் முன்னின்றது. வடமொழி மரபில் ஒலிகள் பிறக்கும் விதம் மிகவும் துல்லியமாக ஆராயப்பட்டுள்ளது. தமிழின் பிறப்பியல் இலக்கணத்திற்கு வடமொழியின் இந்த ஒலிப்பியல் மரபு ஒரு ஒப்பீட்டு தளமாக அமைந்துள்ளது. சொற்களை பகுதி மற்றும் விகுதி என பிரிக்கும் முறை இம்மரபில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஒரு சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் உருவாவதை விளக்கும் தாது பாட முறை மொழியியல் ஒரு புரட்சிகரமான அணுகுமுறை. இந்திய மொழியியல் மரபில் வடமொழி என்பது வெறும் வழிபாட்டு மொழியாக இல்லாமல் மொழியை பகுப்பாய்வு செய்யும் ஒரு கருவியாகவே பார்க்கப்பட்டது. இந்த மரபு பிற்காலத்தில் தமிழ் உள்ளிட்ட அனைத்து இந்திய மொழிகளின் இலக்கண உருவாக்கத்திலும் தர்க்க ரீதியான வளர்ச்சியிலும் ஏதோ ஒரு வகையில் செல்வாக்கு செலுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மொழியியல் பரப்பில் வடமொழி ஏற்படுத்திய தாக்கங்கள். இந்திய மொழியியல் பரப்பில் வடமொழி சமஸ்கிருதம் ஏற்படுத்திய தாக்கங்கள் மிகவும் ஆழமானவை, பன்முகத்தன்மை கொண்டவை. செவ்வியல் காலத்திலிருந்தே இந்தியாவின் பெரும்பாலான மொழிகள் வடமொழியின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தன. தமிழ் தவிர்ந்த பிற திராவிட மொழிகளான தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் வட இந்திய மொழிகள் அனைத்தும் தங்களின் இலக்கண கலை சொற்களுக்கு வடமொழியே பெரிதும் சார்ந்திருந்தன. 18ஆம் நூற்றாண்டில் வில்லியம் ஜேம்ஸ் போன்ற மேல்நாட்டு அறிஞர்கள் வடமொழியை ஐரோப்பிய மொழிகளுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்த பிறகே இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் என்ற உலகளாவிய கருத்தாக்கமே உருவாகினது. அந்த வகையில் இந்திய மொழியியல் என்பது வடமொழியின் முறையான பகுப்பாய்வு திறனும் தமிழின் தனித்துவமான இலக்கிய இலக்கண மரபும் இணைந்த ஒரு செழுமையான களமாகும். இந்தியாவின் பெரும்பாலான மொழிகளின் அகராதியில் வடமொழி சொற்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. இதற்காகவே வடமொழி சொற்களை பிற மொழிகளில் பயன்படுத்த தற்சமம், தற்பவம் ஆகிய இரு முறைகள் உருவாகின. வடமொழி சொற்களை எந்தவித மாற்றமுமின்றி அப்படியே கையாளுதல் தற்சமம். அந்த மொழியின் இயல்புக்கு ஏற்ப திரித்து கையாளுதல் தற்பவம் என்றும் அழைக்கப்பட்டன. அறம், பொருள், சமயம்,
தத்துவம் மற்றும் அறிவியல் சார்ந்த கலை சொற்கள் பெரும்பாலான இந்திய மொழிகளில் வடமொழியை அடிப்படையாக கொண்டே அமைந்துள்ளன. பழைய மொழியின் இலக்கணத்தை தெளிவாகவும் முறையாகவும் அறிவதற்கு அதற்கான தீர்வுகளை அறிஞர்கள் கூறினர். இதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட இலக்கண நூல்கள் காலத்திற்கு காலம் எழுந்தன. அந்த வகையில் வடநாட்டு இலக்கணங்கள் பல்வேறு காலங்களில் எழுந்தாலும் பாணினி என்பவரால் எழுதப்பட்ட அஷ்டத்தாயி என்னும் இலக்கண நூல் பற்றி சற்று பார்ப்போம். அஷ்டத்தாயி என்னும் இலக்கண நூலை கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டளவில் பாணினி என்னும் அறிஞர் எழுதினார். அஷ்டத்தாயி சமஸ்கிருத அமைப்புகளையும் மொழியியல் கூறுகளையும் சுருக்கமாக சூத்திர வடிவில் விளக்கும் 4000 சூத்திரங்களை கொண்ட இலக்கண நூலாகும். 4000 சூத்திரங்களில் பெரும்பாலான சூத்திரங்கள் சொல்லாக்கம் பற்றியே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நூலில் கையாளப்பட்ட உத்திகள், இலக்கண பாரம்பரிய மரபுகள், இலக்கண கூறுகளை விளக்க வைக்கும் திறம் என்பவற்றை கொண்டு இன்றும் மொழியியல் மேதைகள் வியக்கும் தன்மை கொண்டு காணப்படுகின்றது. காலத்திற்கு காலம் மொழியில் ஏற்பட்ட மாற்றங்களால் இவ்விலக்கணம் விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அஷ்டத்தாயிக்கு மகாபாஷ்யம் என்னும் பேருரையை கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டளவில் பாணினியைப் போல மிகச்சிறந்த அறிஞரான பதஞ்சலி என்பவரால் எழுதப்பட்டது. வடநாட்டு இலக்கண பாரம்பரியத்திற்கு முதலில் வித்திட்ட பெருமைக்குரியவர்களாக இவர்கள் இருவரும் காணப்படுகிறார்கள். பின் இவர்களது நூலை பின்பற்றி பல இலக்கண ஆசிரியர்கள் இலக்கண நூல்களை எழுதினர். இந்த நூலுக்கு பல உரைகள் எழுதப்பட்டுள்ளன. இது 8 பிரிவுகளை கொண்டு விளங்கியதால் அஷ்டத்தாயி என்னும் பெயர் பெற்றது. உலக மொழியியல் வரலாற்றில் ஒலியியல் பற்றி முதலில் குறிப்பிட்ட நூல் அஷ்டத்தாயி ஆகும். ஒலிப்பிறப்பியல் முதலில் உருவான இந்திய மண்ணில் குரல் நிறை ஒலி மற்றும் சந்தி இலக்கணம் முதலிய முதலாக பேசியது பாணினியின் அஷ்டத்தாயி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அடிச்சொல்லோடு ஒட்டுக்கள் சேரும் விதிகளை வகுத்தும் தொகுத்தும் இந்த நூல் விரிவாக விளக்குகிறது. இவர்கள் இருவருமே சமஸ்கிருத சொற்களை எவ்வாறு உச்சரிப்பது அல்லது ஒலிப்பது என்பதிலும் அச்சொற்களின் அமைப்பியல் முறையை ஆராய்வதிலும் மிகுந்த கவனம் செலுத்தினர். பாணினியின் தொடர் அமைப்பில் வினைச்சொல் இல்லாத தன்மையும் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக தமிழில் அது மாடு என்னும் தொடரில் வினைச்சொல் இல்லாமல் அமைவதைப் போன்றே இதுவும் ஆகும். அது மட்டுமன்றி சமஸ்கிருதத்தில் 8 வேற்றுமைகள் இருக்கின்ற போதிலும் பாணினி தனது இலக்கண அமைப்பில் 5 வேற்றுமைகளை மட்டுமே கையாண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாணினி தனது அஷ்டத்தாயி நூலில் கராக கொள்கைகளை, அதாவது வேற்றுமை இலக்கணத்தை நுண்மான் நுழை புலத்தோடு எடுத்து கூறியுள்ளார். தனக்கென்று ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இவர் கூறிய இலக்கணமே இன்றைய மொழியியல் அறிஞர்களின் வேற்றுமை இலக்கண முன்மாதிரிக்கு அடித்தளமாக விளங்குகிறது. அத்துடன் இலக்கண வரலாற்றில் முதலாக வேற்றுமை இலக்கணத்தை தெளிவாகவும் கோட்பாட்டுடனும் விளக்கமாகவும் கூறிய பெருமைக்குரியவர் பாணினி என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன கணனி அறிவியலின் புரோகிராமிங் தர்க்கத்திற்கு முன்னோடியாக இது திகழ்கிறது. 8 அத்தியாயங்களை கொண்ட அஷ்டத்தாயி ஆயின் ஒவ்வொரு அத்தியாயமும் 4 பதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது.
இந்த நூல் ஒட்டுமொத்தமாக சுமார் 3996 சூத்திரங்களை கொண்டுள்ளது. இவை அனைத்தும் மிகவும் சுருக்கமான செறிவான சூத்திர வடிவில் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அஷ்டத்தாயியின் தனித்துவமான கூறுகளை ஆராயும் போது பாணினி தனது இலக்கணத்தை வெறும் விதிகளால் தராமல் ஒரு தர்க்க ரீதியான உருவாக்க இயங்கு முறையாக வடிவமைத்துள்ளார் என்பதை அறியலாம். இந்த நூலின் முக்கிய அங்கங்களாக சிவசூத்திரங்கள், தாது பாடங்கள், கணபாடங்கள் என்பன காணப்படுகின்றன. இவற்றில் சிவசூத்திரங்கள் என்பது சமஸ்கிருத ஒலிகளின் அகர வரிசையாகும். இதனை ஒரு குறியீட்டு அமைப்பாக பயன்படுத்தி சிக்கலான இலக்கண விதிகளை மிகச் சுருக்கமாக பாணினி விளக்குகின்றார். தாது பாடங்கள் என்பவை வினைச்சொற்களின் மூலங்களை முறைப்படி பட்டியலிடுகின்றன. கணபாடங்கள் என்பவை பொதுவான இலக்கண விதிகளை ஏற்கும் பெயர்ச்சொற்களின் குழுக்களை வகைப்படுத்துகின்றன. இந்திய மொழி இலக்கண மரபு கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே தோன்றி வளர்ந்து பண்பட்டிருந்தது. இந்த இலக்கண பாரம்பரியத்தின் அடிச்சுவட்டில் பாணினி நல்லதொரு இலக்கணத்தை உலகுக்கு கொடுத்தார். இந்திய மொழியியல் வரலாற்றில் பாணினி சிறப்பிடம் வகிப்பதற்கு அவர் பேச்சொலிகளுக்கிடையே என்னென்ன வேறுபாடுகள் தோன்றும், என்னென்ன ஒற்றுமைகள் காணப்படும் என விளக்கிய விதம் காரணமாக அமைந்துள்ளது. இதனால்தான் ப்ளூம்ஃபீல்ட் என்னும் அமெரிக்க மொழியியல் அறிஞர் பாணினி இலக்கணத்திற்கு ஒப்பான பழைய இலக்கணம் உலகில் வேறெங்கும் கிடையாது என வியந்து கூறியது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பியர்கள் முதலில் அறிந்து கொண்ட முழுமையும் உண்மையும் நிறைந்த ஒரு மொழியியல் இலக்கணம் இந்திய இலக்கணமே ஆகும். இது மொழியின் அமைப்பை துல்லியமாக ஆராய்ந்து எழுதப்பட்ட இலக்கண நூலாகும். கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களின் இலக்கணங்களைப் போல வெறும் தத்துவ அடிப்படையில் மட்டும் உருவானதல்ல. இந்த வடமொழி இலக்கண அறிவே ஐரோப்பாவில் ஒப்பிலக்கணம், வரலாற்று இலக்கணம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாகவும் அமைந்தது. 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் இந்த இரு துறைகளுமே முதன்மையான மொழியியல் ஆராய்ச்சிகளாக கருதப்பட்டன. பின்னர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வருணனை மொழியியல் பிறந்தது. இந்த வருணனை மொழியியலின் கோட்பாடுகள் வடமொழி இலக்கண மரபோடு மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.